மங்களம் உண்டாகட்டுமா? ஏங்கப்பா எப்படி இருக்கீங்க? டைலர் எந்த டைலர் தச்சாருன்னு தெரியல, எகிரிக்கிட்டு நிக்குது. கையில சொன்னேன் உனக்கு மரியாதை இல்லை, எனக்கு எந்த டைலர் தைக்கிறான்னு தெரியல. 45 ஊக்கு குத்திக்கிட்டு வந்துருக்கிறேன், நிக்கவே மாட்டேங்குது. அப்பாவை போய் சந்திச்சிருக்கீங்களா? உங்க அப்பா கிட்ட வந்தாரு. அப்பாவை போய் சந்திச்சிருக்கீங்களா? உங்க அப்பாவை சந்திச்சு விவரத்தை சொன்னாரு. எல்லாரும் கண்ணு கட்டுமா காவலுக்கு போக வேண்டுமா, காவலை கண்ணு கட்டுமா பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. வானப்பாடி பரவலை காணப்பாடி ஆளலும் சோ என்று பறவை விரட்ட சொல்லியிருக்காரு. சோய் என்று விரட்ட சொல்லியிருக்கிறார். ஏமா எனக்கு சந்தேகம் என்ன, அப்பா இங்க வேற யாராவது அழகான அம்மான்னு கேவலப்பட்டாங்க. 45 நாளா புக்கா இருக்கு. சரியா, அம்மா அம்மான்னு சொல்லாம கொஞ்சம் பாப்பா இல்லைன்னா மதினியா அண்ணி அப்படின்னு சொல்லுங்க. பக்கத்துல அம்மா அம்மான்னு அப்படி கிடையாதுங்க. மரியாதை நான் கேக்குறேன், நீ அம்மன்னா அம்மாவே இல்லையா? நீ வந்து 18 மிஞ்சி போன 19 வயசு தானே ஆகுது. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னம்மா டேட்டா பத்தி இருக்குல்ல. அம்மா மரியாதை என்பது ஒரு குழந்தைய பார்த்து அம்மா வாமா குட்டிமா செல்ல குட்டிமா அப்படிங்கிறோம் இல்லையா? பொச்சு குட்டிமா சொல்லுவாங்க. அங்க பாரு அப்பா வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட என்னோட அன்பான தோழி அல்லவா. அப்பா இங்க வேற யாராவது வேலைக்காக வச்சிருக்காரா? புதுசா ஒரு வேலைக்கு இருக்குதா? நல்ல அழகா இருப்பாளா? ஒவ்வொன்றும் 50 கிலோல தேரும். என்னதுமா செருக்கு எத்தனை தண்டியில வைக்கிறாங்க. அவளுக்கு இருக்க மனசு உண்மையாலுமே யாருக்காவது இருக்கா? உங்களுக்கு இருக்குமா? எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல. என்னோட உயிர் தோழி இல்லப்பா. அவளுக்கு இருக்கிறதோட அவளுக்கு இருக்கிறதோட என்னோட எனக்கு இருக்கிறதோட உனக்கு தான்மா பெரிய மனசா இருக்கு. ஆடெல்லாம் பேசாது, எனக்கு கோமட்டிக்காது. பெரிய உனக்கு மரியாதை பண்ணாதீங்க. யூடியூப் போடிட்டு குழந்தை அதெல்லாம் கட் பண்ணிடுற. தம்பி மணி எங்க குட்டியை தூக்கிவாப்பா வாங்க செல்ல குட்டி. சரி அப்ப காவல் சொல்லிருக்காரு. அன்பான தோழி என் உயிர் தோழி அல்லவா, உங்க அழகை வர்ணிச்சுட்டு தான் மற்ற வேலையை ஆரம்பிக்கும். ஊர்ல வாங்கி கொடுத்த மல்லிகைப்பூ எம்பிட்டு நீல தொங்க பாருங்க. என் புருஷன் ஒரு மலை மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறதுக்கு யோசனை பண்றேன். ஊர்ல வாங்கி கொடுத்தா நம்ம மாவட்ட நல்லா இருக்க. எதியார் வாங்கி கொடுத்தா? இதை வந்து அருள் சிங்கார வேலை மாமா வாங்கி கொடுத்தாரு. ஏய் பக்கத்துலதான் ஊர் இருக்கும், வெளுத்து விடுவாங்க. ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க மாமா? முட்டி விட்ட முள்ள கோடி மச்சான் தொட்ட மஞ்ச கீழே முள்ள கோடி மச்சான் தொட்ட மஞ்ச கீழே
ஆமா உள்ள போகிது எனக்கு இது வச்சுட்டு வந்திருக்கியா இல்ல எல்லாத்தையும் மொத்தமா வச்சுட்டு வந்தியா? நான் மதுரையில இருந்து வரும்போது 400 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். நீங்க கம்மன் இருக்கும் உள்ள வாங்க அம்பட்டு ஓசு இன்னைக்கு அப்பதான் வசப்படுத்துது. கண்ணு மையில இருந்து பவுடர்ல இருந்து போடுற தோடுல இருந்து அம்பட்டி ஓசை வாங்கி போட்டு இதுல வேற பூ வேற ஓசியை வாங்கி போடுறதுதான் அப்படி ஒரிஜினலா தெரியுமா? முகரைய பேசாது. சரி கடை வரமா காவலுக்குள்ள ஏற்பட நான் பார்த்து வந்துடுறேன். நீங்க யாரை காதலிச்சாலும் அந்த காதலை எடுத்து சொல்லிவிட்டு வாருங்கள். 3 பேரை நினைக்கிறேன். கட்டிக்காரவங்களே அப்பாவுடைய ஆசையெல்லாம் எடுத்து ஓடி விட்டு போயிட்டாரு. வரவே எனக்கு வாழவே பிடிக்கல. ஏண்டா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? தங்கச்சி இந்த பொழப்புக்கு நம்ம 2 பேரும் உசுரோட இருந்து என்ன சாதிக்க போறோம்? என்ன செய்கிறேன் நான் கேட்கிறேன். என் தங்கச்சிக்கு என்ன அழகு. தங்கச்சி இங்க இருக்கிற தங்கச்சி உன்னையதான் சொல்றேன். தங்கச்சி என்ன எவ்வளவு அழகா இருக்கு. அழகு இருந்தா என்ன பிரச்சனை? சொலகு இருக்கணும்ல, அதை பாருங்க. உலகம் தெரியாம பேசுறது தப்பு. கட்டிக்காரவங்களே என்னத்தான் இருந்தாலும் வாழ்க்கையில யாரு முக்கியம்? நம்மளுக்கு வாழ்க்கை யாருன்னா புருஷன் தான் முக்கியம். புருஷன் அப்புறம் தான். அப்புறம் முதல்ல தாய் தகப்பன் தான் முக்கியம். அதெல்லாம் யாரு கேட்க? தாய் தகப்பனை யாரு மதிக்கிறீங்க? உயிரோட இருக்கும் போது 10 ரூபாய்க்கு பணியாரம் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. செத்ததுக்கு அப்புறம் சுருட்டு அப்பனுக்கு, அம்மாவுக்கு சிவகாசி வெடி, திடீர்னு முட்டி அவெல்லாம் ஒரு பக்கத்து இருந்தாலும் என் மனசுல ரொம்ப நாளா ஒரு ஆளை நினைச்சுட்டு இருக்கிறேன். அவன் இருக்கானா? இந்த வருஷத்தோட காலி ஆயிடுவேன். ஏமா என்ன இருக்கானா? நீங்க இருக்கும்போது அவர் இருந்தா என்ன? நான் இருக்கேன். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன் உங்களுக்கு. என்னை நீங்க தொடுங்க. நீங்க இருக்க வேண்டிய இடமே வேற. அதனால என் மனசோட ஆசை கூட சொல்லவா?